அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இன்றைய நாள் இனிய நாளாக மலருவதற்கு இறை கடமையை அதிகாலை பொழுதினிலே இனிதே நிறைவேற்றிவிட்டு இருகரமேந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையும் செய்துவிட்டு அவனுடைய நாமங்களை துதிபாடிவிட்டு இறை வசனங்களை ஓதிவிட்டு இறை செய்திகளை கேட்டுவிட்டு வேத வரிகளை படித்துவிட்டு ஒரு நாள் துவங்குகின்ற பொழுது அப்பாடா, அந்த நாளுக்கு ஈடாக எதையுமே சொல்லிவிட முடியாது. அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், இறைவா, இந்நாளினுடைய எல்லா நலவுகளையும் பரக்கத்துகளையும் எங்களுக்கு ஒருங்கிணைத்து தருவாயாக. இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள், தீய நிகழ்வுகள், திடீர் சோதனைகள், அறியாபுறத்திலிருந்து வரக்கூடிய இன்னல்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், மருத்துவமனை சார்ந்த பரிசோதனைகள், அதன் முடிவுகள், அதன் சிகிச்சையினுடைய முறைகள், மருத்துவமனை சார்ந்த கஷ்டங்கள், விபத்துகள், இன்ன பிற ஆபத்துகள், துன்பங்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக என்ற பிரார்த்தனையோடு நாளை துவங்கி இருக்கிறோம். ஒரு நாள் இனிய நாளாக மலர்வதற்கு இஸ்லாம் காட்டி தந்த எல்லா வழிகாட்டல்களையும் ஓரளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறோம். இப்பொழுது உள ரீதியான சில மாற்றங்கள் நம்மிடத்திலே தேவை. முதல் விஷயம், அதிகாலை எழுந்து செல்வதிலிருந்து நாம் மனதார யாரையும் வெறுத்து கடுகடுப்பாக எரிச்சலை வெளிப்படுத்தும் விதமாக பேசிவிடக்கூடாது. அப்படி உங்களுடைய நாளுடைய துவக்கம் எரிச்சல் அடைகின்ற மாதிரி நமக்கு புரிஞ்ச பாஷையில் சொல்கிறதா இருந்தால், டென்ஷனாக இந்த நாளை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஏதோ ஒரு டென்ஷன், மனைவி இடத்துல டென்ஷன், பிள்ளைகள் இடத்துல டென்ஷன், அல்லது வாகனத்தில் வரும்போது டென்ஷன், இப்படி இந்த நாளில் துவங்குகின்ற பொழுது எந்த டென்ஷன் வருதோ அதை நீங்கள் முறியடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் செய்து சமாளித்து சென்று விடலாம். நீங்கள் டென்ஷனுக்கு தீனி போட்டால் எல்லா நேரங்களும் டென்ஷனாகவே முடியும் என்பது அனுபவசாலிகளுடைய அனுபவம். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.